குருவே துணை. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரருக்கெல்லாம் இப்போ ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 3ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. வக்ரம் பெற்று இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது சரியில்லாமல் இருக்கும். அதெல்லாம் சரி கட்டிக்கிற கூடிய அளவுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு 6ல் இருந்துக்கிட்டு இந்த 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு மகர ராசிக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் மகர ராசிக்கு இருக்கார். அதுவும் உங்களுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை தான். 8ஆம் இடத்துல 8 கிரகம் ஆட்சியாக வராரு. அதுவும் நல்லாயிருக்கும். ஒன்று 8ஆம் இடத்துல தன் சொந்த வீட்லேயே ஆட்சி பெறுறது சூரிய பகவான் வந்து மகர ராசிக்கெல்லாம் நல்லது தான் செய்வார். கெடுதல் செய்ய மாட்டார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதுவும் வந்து ஒன்றும் குறைபாடான இதாக இருக்காது, நல்லாவே இருக்கும். செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு 4-11 கூடிய செவ்வாய் போய் 9ல் இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல மாதமாகவே அமையும், நல்ல நாட்களாகவே அமையும். மகர ராசிக்கெல்லாம் ஒன்றும் கெடுதல்கள் இருக்காது. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு என் வீடியோ வரும், பார்க்கலாம்.